ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக 2 சீனி கிழங்கு எடுத்துருக்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த 2 சீனி கிழங்கையும் குக்கரில் வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுக்க போகிறேன். சீனி கிழங்குல எப்போவுமே மண் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால நல்லா 2-3 தடவை கழுகி தான் வேக வைக்கணும், இல்லைன்னா மண்ணுமே சேர்ந்து அதில் வந்துடும். இப்போ நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி வடிகட்டி இப்போ தோல் உரித்து எடுக்க போகிறோம். இது தோல் உரிக்க ரொம்ப ஈஸி. நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால அது சீக்கிரமாக தோலெல்லாம் கை வச்சோடனே பளபளன்னிட்டு வந்துடும் பார்த்துடுங்க. சீனி கிழங்கு எப்போவுமே ஹெல்த்தியான ஒரு விஷயம். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கனால பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சும்மா வேக வச்சு சாப்பிட்டதுன்னா குக்கரில் வைக்க மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாகிடும். குக்கரில் வச்சோன்னா அதுக்கு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் ஆயிரும். சும்மா சாதாரணமாக போட்டு கொதிக்க வச்சு தான் வேக வைப்பேன். இது இப்போ நான் அதை ஸ்மாஷ் பண்ண போகிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வச்சேன் பார்த்துடுங்க. இப்போ நல்லா தோல் உரித்து எல்லாத்தையும் நீட்டாக எடுத்தாச்சு. எடுத்ததை ஒரு பவுலில் போடணும். பவுலில் வச்சுக்கிட்டு இப்போ 2 கிழங்கையுமே தோல் உரித்து எடுத்துக்க போகிறோம். இது சும்மா சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே நிறைய ஸ்நாக்ஸ் செய்யலாம். இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் பார்த்துடுங்க. இதை நல்லா ஸ்பூன் வச்சு இல்லை ஃபோர்க் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். சும்மா கை வச்சு ஸ்மாஷ் பண்ணாலே வந்துடும். கூடவே ஒரு 4 ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கிறேன். ஒரு 5 ஸ்பூனுக்கிட்ட கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஒரு சின்ன பவுல் நிறைய எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஒரு முட்டை, இந்த முட்டையும் அடித்து அதில் சேர்க்கணும் பாருங்கள். முட்டை தோடு விழாமல் பார்த்துக்கோங்க. இதை நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். எனக்கு பவுலில் எடுத்தப்போ ஃபுல் ஆகிடுச்சு. ஆனாலும் இன்னும் வேறு பவுலில் மாற்றுறதுக்கு மடியாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் நீங்கள் தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தான் சேர்க்க போகிறேன். அப்படியும் இல்லையா, நல்லா கொதிக்க வச்ச பால் ஆறி இருக்கும் இல்லையா, அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் நேரமாக மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் கட்டியாக இட்லி மாவு பதத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அடுப்பில் பேன் வச்சு அடுப்பை காய வச்சுருக்கேன். நல்லா சூடு வந்ததும் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எண்ணெய் நிறைய ஊற்றாண்டா நம்ம கொஞ்சம் அதில் தேய்க்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்க வேண்டியது தான். நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் போதும். நல்லா டீப் ஃப்ரைக்கு ஊற்றுன மாதிரியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த பேனை நம்ம எண்ணெயால் இது பண்ணுறதுக்காக தான். சுற்றி விட்டிங்கன்னா எல்லா சைடுலேயும் எண்ணெய் வந்துடும். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லையா, பேட்டர் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சின்ன சின்னதாக ஊற்றணும். அப்படி இல்லையா ஃபுல்லாகும் ஃப்ரை பேனில் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணலாம். குட்டி குட்டியாக எடுத்தால் பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கும் வசதியாக இருக்கும். நான் இப்போ ஒரு 4 எண்ணெய் இதில் ஊற்ற போகிறேன். தோசை மாவு பதத்துக்கு, அது இட்லி மாவு பதத்துக்கு இருக்கனால நம்ம அதில் விட்டுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணாலே அது அழகாட்டு வந்துடும் பார்த்துடுங்க. இது மாதிரி 4 எண்ணமாக ஊற்றி எடுக்கிறேன். இப்போ நான் பார்க்குறீங்கள, இது மாதிரி கிடைக்கும் நமக்கு. இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கணும். இப்போ அதை எடுத்தப்போ இது மாதிரி வருது. இப்போ கொஞ்சம் வெந்திருக்கிறதே நமக்கு தெரியுது இல்லையா, இதை மெதுவாக மறைச்சி போடணும். நல்லா ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைகள் சுட சுட கொடுத்தா சாஃப்டாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சா நல்லா அடி கரைஞ்சிரும், உள்ளே வேகாது. நமக்கு வெளி சைடு கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக கிடைக்கணுன்னா ஸ்லோவில் வச்சு வேக வைக்கணும். இப்போ மூடி போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம வெந்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோன்னே கலர் கோல்டன் ப்ரௌனாக மாறி இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி சூப்பராக கிடைக்கும். சுட சுட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இது 4 பத்தாது. இன்னுமே நம்ம எவ்வளோ தேவையோ தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம நிறைய செஞ்சு எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. நானும் திரும்பியும் போட்டு எடுக்க போகிறேன். நான் 2 தடவை தான் போட்டேன் பார்த்துடுங்க. எனக்கு போதும் எங்கள் 2 பேருக்கும். இப்போ பிள்ளைகளெல்லாம் இருக்க வீட்டிலனா நிறைய சாப்பிடுவாங்க. அப்போ நமக்கு அவங்களுக்கு நிறைய கொடுக்குறதுக்கு அதுக்கு ஏற்றாப்புல நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்துறது தான். ரொம்ப டேஸ்டியான பேன் கேக் ரெடி. நம்ம அழகாக ஒரு பேர் வைக்கலாம். தோசைன்னு குட்டி தோசை சொல்லலாம். அதுக்கு பேன் கேக்குன்னு சொல்லிட்டோன்னா பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நானும் சாயையும் பை த டைம் ஒரு அடுப்பில் வச்சு சாயையும் போட்டாச்சு. எல்லாம் சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்துருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உள்ளெல்லாம் வெந்து
நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் சாயங்காலத்துக்கு இது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸ்கூல்லேருந்து வர்ற பிள்ளைகளுக்கு கொடுக்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.